இனிமேல் சொல்லிக்கிட்டிங்களா நம்ம எதோட முடிச்சிருந்தோமோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஜிபின் வந்து யாரோ பார்த்து ஷாக் ஆகிருப்பான். இதோட முடிச்சிருந்தேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தோன்னு ரொம்ப ஷாக்காக நிற்கிறான். ஐயோ ஆரம் தான் போலீஸா டிசியா? ஐயோ இவன் சும்மாவே எல்லாத்தையும் என்கொயரி பண்ணுவானே, கண்டுபிடிச்சிட்டானா அவ்வளோதான், மொத்தமாக என் பிளான்லாம் சொதப்பிடுமே அப்படி சொல்லிட்டு செம்ம கடுப்பில் இருக்கான் ஜிமின். வந்து ஜங்குக்கு ஒன்றுமே புரியலை. ஜங்குக்கு வந்து ஜிமின்கிட்ட கேட்குறான், ஜம்மன் என்னாச்சு ஜம்மன், ஏன் இவ்வளோ கோவப்படுற? டீ ஒன்றும் இல்லை, நீ வீட்டுக்கு போ ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறான். ஜங்குக்கு வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டல, பதில் சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்கிட்ட இந்த மாதிரி கத்துறான். ஜிமின் வந்து டேய் நான் அப்புறமாடி சொல்கிறேன்டா, நீ வீட்டுக்கு கிளம்பி போடா, யார் கண்ணி படாமல் போய் தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறான். ஜிமின் வந்து ஜங்குக்கும் போடா உன்கிட்ட வந்து பேச வந்த பாரு, உன்னை பார்க்க வந்த பாரு, எனக்கு எதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போயிடுறான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு. ஜிம்மினுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஐயோ இந்த ஆரம்பு சும்மாவே எல்லாத்தையும் கண்டுபிடிப்பான். ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, யாருக்கிட்ட விசாரிக்கான்னு கூட தெரியலையே. பார்த்தா ட்ராகன்கிட்ட தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான், நம்ம ஜிமினிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஐயோ போச்சு, ட்ராகன்கிட்ட விசாரிக்கிறான். ஏதாவது உளர்ட்டானா, அந்த ட்ராகன் உளர்ட்டானா என்ன பண்ணுறது? உளர மாட்டான், இருந்தாலும் உளர்ட்டானா பயத்தில். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு ஒன்றுமே என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே அங்கேயும் இங்கேயும் அண்ணன் நட போட்டுக்கிட்டு இருக்கான் சந்திலேயே. டக்குன்னு வந்து ஜிமினை வந்து சரி வேறு வழியே இல்லை நம்மளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வரான். ஆரம்பம் பார்த்துட்டு ஜெமன் நீயா? அறம் எப்படி இருக்க? நீ எப்போ போலீஸா? அதெல்லாம் இருக்கட்டும், இங்கே ஒரு கேஸ் எனக்கு ஃபைலு, அதாவது எனக்கு இந்த ஒரு கேஸ் வந்திருக்கு. இங்கே வந்து ட்ரக்ஸு, இந்த மாதிரி ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரி இங்கே வந்து ஒரு கேஸு எனக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் நான் வந்து செக் பண்ணி விசாரிக்கலான்னு வந்தேன். உன்னை பார்த்தா நீ இங்கே இருக்க, என்ன ஜெமன் ஆள் பார்க்க செமையாக இருக்க, வேறு லெவலில் இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கான். ஜிமினுக்கா வெளியே பயத்தை காட்டாமல் அது ஒன்றும் இல்லை ஆரம், நான் நல்லா தான் இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். உனக்கு ஏதாவது தெரியுமா, யாராவது இந்த சாருங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து ஜிமின்கிட்ட கேட்குறான். ஜிமினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ட்ராகன் பார்த்துட்டு இருக்கான். ட்ராகனை அப்படியே துட்டு முடிச்சுட்டு இருக்கான். என்ன பண்ணுறதுனே தெரியாமல். டேய் உளறிடாதடா ஜெமன், உலட்டும் செத்தோம், நம்ம தான் இந்த வேலை பண்ணுறோன்னு தெரிஞ்சால் ஆரம் அவ்வளோதான் வெறித்தனமாக கோப்படுவான். என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எதுவுமே பேசாமல் அப்படியே ஒரு மாதிரியே யோசிச்சுக்கிட்டே நிற்கிறான். ஜிமின் வந்து ஆரம் வந்து பார்த்துட்டு டேய் உன்கிட்ட தானே கேட்குறேன், அது எனக்கு தெரியாது ஆரம், எனக்கு தெரியாது. ஓ தெரியாதா, சரி ஏதாவது உனக்கு இன்ஃபார்ம் வந்துச்சுன்னா, ஏதாவது நீ கண்டுபிடிச்சின்னா எனக்கு கால் பண்ணு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்து முடிச்சுட்டு போயிடுறான் ஆரம்பு. அப்போ தான் நம்ம ஜிமினுக்கு உயிரே வருது. அப்பா ஒரு செகண்டு உயிரே போச்சு இவன்கிட்ட இருந்து. டேய் உன்ட்ட என்னடா விசாரித்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வந்து ட்ராகன்கிட்ட கேட்குறான். ட்ராகனை வந்து எல்லாமே சொல்கிறான். நான் வந்து எதுவுமே எனக்கு தெரியாது, எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டேன் ஜிம்மன். நல்ல வேலை சொல்லிட்டியே. இங்கே 2 பேரும் எங்கே? இங்கே 2 பேர் தூங்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ட்ராகனை வந்து ஜிமின்கிட்ட சொல்கிறான். அப்படியா, சரி ஓகே, நீ இங்கே இருக்கிறது சேஃப் கிடையாது ஜிம்மு, நீ கிளம்பி போடா, இல்லைனா அவ்வளோதான் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா. டேய் நான் கிளம்பி போகிறேன், நீ இங்கே இருக்க சேஃப் இல்லை, நீ கிளம்பி போ, மற்றதெல்லாம் நம்ம காலையில் பார்த்துக்கலாம், நீ கிளம்பு ஃபஸ்ட்டு. ட்ராகன் நீ போ, வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறான். ட்ராகனும் வந்து கிளம்பி போயிடுறான். ஜிமினும் பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே அங்கே இங்கேயும் அண்ணன் நிறைய போட்டுக்கிட்டு அப்படியே குழப்பத்தில் நின்றுக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணுறதுனே தெரில ஜிமினுக்கு. ஐயோ போச்சு, ஆரம் தான் டிசிக்காரன், ஐயோ போலீஸா போச்சு, இப்போ என்ன பண்ணுறது, அவன் மட்டும் கண்டுபிடிச்சானா என்னை என்ன நினைப்பான், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. குழப்பமாகவே அப்படியே அங்கிட்ட இங்கிட்ட ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கான் ஜிமின் வந்து.
கோவம் வருது. ஐயோ! போச்சு எல்லாம் சொதப்பிரும் போல இருக்கே. இந்த ஆரன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டானா அவ்வளோதான். என் லைஃபு இல்ல என் கனவெல்லாம் முடிஞ்சே போயிரும். என்ன பண்ணுறது? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செம்ம கோவத்தில் இங்கேயும் நடந்துக்கிட்டே இருக்கான். இது நம்ம ஜங்குக்கு வந்து ஜன்னல்லேருந்து பக்கத்து வீடு தானே, ஜன்னத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன இவன் இந்த மாதிரி கோவப்பட்டதே பார்த்ததே இல்லையே, என்ன இவன் அண்ணன் நடைய போட்டுட்டு இருக்கான், என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. சரி போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா, அவங்க ரூமில் இருந்து கிளம்பி பால்கனி வெளியே வந்து அப்படியே ஜங்குக்கு ஜிம்மின் ரூமுக்கு வந்துடுறான். ஜிம்மினா அப்படியே செம டென்ஷனாக அப்படியே வாசல், அதாவது நம்ம ஜன்னல் பக்கத்தில் நின்று அப்படியே செம டென்ஷனாக அப்படியே கோவத்தில் இருக்கான். ஜங்குக்கு வந்து ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னா ஜிம்மனை வந்து திரும்பி பார்த்துட்டு, டேய் நீங்கள் என்னடா பண்ணுற, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நான் அங்கேயும் கேட்டேன், நீ இங்கேயும் சொல்லவும் மாட்டேங்கிற, அங்கேயும் கேட்டாலும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற, என்னதான் ஆச்சு உனக்கு, என்னதான் பிரச்சனை? ஐயோ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில ஜங்குக்கா. எனக்கு இப்போது ஆரம்பம் வேறு போலீஸு, அவன் என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அவனுக்கு மட்டும் நான் அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு தெரிஞ்சால் என்னை என்ன அசிங்கமாக நினைப்பான், என்ன நினைப்பானே எனக்கே தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து புலம்பிக்கிட்டு அப்படியே கோவமாக சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜங்குக்கு வந்து இது உனக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருக்கணும் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, இப்போ வந்து புலம்பிக்கிட்டு இருக்க. டேய் எனக்கு இது ரொம்ப முக்கியமான பிஸ்னஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச பிஸ்னஸ்ஸு, அதுக்குன்னு இப்போது பெஸ்ட்டு ஃப்ரெண்டே வந்து போலீஸு ஆரம்பு, அவன் வந்து கண்டுபிடிச்சா அவனை என்ன நினைப்பான் சிம்மன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு இந்த மாதிரி சொல்கிறான். அதை தான் எனக்கும் ஒன்றும் புரியலை. கண்டுபிடிச்சிட்டான்னா எல்லாமே சொதப்பிடும், என்ன பண்ணுறதுன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு சவத்தில் ஒரே குத்து கையை வச்சு ஜங்குக்கு பார்த்துட்டு, டேய் என்னடா பண்ணுற, ஏன்டா இப்படி பண்ணுற சீக்கோ மாதிரி, டேய் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவமாக தலையை பிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். ஜங்குக்கு வந்து மெதுவாக பக்கத்தில் வந்துட்டு ஜிமின் பக்கத்தில் வந்துட்டு, ஜெம்மன் பயப்படாத ஜெம்மன், ஒன்றும் ஆகாது, விட்டு பார்த்துக்கலாம். என்னடா பார்த்துக்கலாம், டேய் நான் இப்போலாம் அந்த மூடுக்குள்ளே இல்லைடா, நீ வேற, டேய் நான் அப்படிலாம் ஒரு மூடுக்கு உன்னை மூடை ஏற்றுறதுக்கு உன்னை ரொமான்ஸ் பண்ணுறதுக்குலாம் நான் வந்து உட்காந்து உன்னை சமாதப்படுத்திக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கிட்டு இருக்கியா, பல்ல உடச்சி கையில் கொடுத்துருவேன், ஆளே மண்டையும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறான் ஜங்குக்கு. ஜிம்மின் வந்து, டேய் என்னடா ஓர எகுற மானே, நான் இருக்கிற கோவத்துக்கு இன்னைக்கு உன்னை வசமாக வச்சு செஞ்சு விட்ருவேன் பார்த்துக்கோ, வேணும் இங்கே பாரு ஜமான், இங்கே வேணாம் கம்னு இருந்துடுறேன், எனக்கு வேணும், எனக்கு இப்போவே வேணும்டா, நீ எனக்கு முழுசாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறான்னா ஜிமின் வந்து டக்குன்னு பெட்டில் தள்ளி விட்டுறான் ஜங்குக்கு. ஜங்குக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல. டே என்னடா பண்ணுற, இங்கே பாரு நீ தப்பாக பிஹேவ் பண்ணுற, வேண்டாம் ப்ளீஸ் என்னை விட்டுரு, ஏற்கனவே நீ பண்ணது என்னால் முடியலை, ப்ளீஸ் விட்டுரு அப்படின்னு சொல்லி ஜங்கு கத்துறான் கெஞ்சுறான். டக்குன்னு வந்து ஜிமினை வந்து வாய் பொத்துறான். கொத்தாதடா, வீட்டில் எல்லோரும் இருக்காங்க, ஏன்டா கொத்துற மயிறு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சேகை காட்டுறான். ஜிமின் வந்து கொத்தாதான், அமைதியாக இரு, மெதுவாக தான் பண்ணுவேன், புரியுதா, ஆஷாலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வந்து நல்லா பயங்கரமாக கிஸ் பண்ணுறான், இப்படிலாம் பண்ணுறான். ஜிமினை வந்து பயங்கரமாக கிஸ் பண்ணி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜங்குக்கால சுத்தமாக முடியல. அவனும் ஒரு பக்கம் மோன் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஜெம்மன் வேணாம் ஜெம்மன், வலிக்குது ஜெம்மன், விடுறான் ப்ளீஸ்டா, எடுறான் ப்ளீஸ்டா, வலிக்குது அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கத்திக்கிட்டே மோட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஜிம்மன் வந்து அப்படிதான் இன்னும் நல்லா மோட் பண்ணுறான், இன்னும் நல்லா கால்மி டேடிடா, கால்மி டேடி சொல்லு ஜங்குக்கா, கால்மி டேடி சொல்கிறா அப்படின்னு சொல்லி ஜிமின் இந்த மாதிரி சொல்ல ஜங்குக்கு சுத்தமாக முடியல. ஒரு பக்கம் டேடின்னே சொல்லி மோட் பண்ண ஆரம்பிச்சிடுறான் ஜங்குக்கு. டேடி டேடி ஜம்மன் டேடி, டே மெதுவாடா, மெதுவாக பண்ண வலிக்குதுடா அப்படின்னு சொல்லி ஜங்கு கத்துறான். அப்படிதான் ஜங்குக்கா இன்னும் நல்லா மூன் பண்ணுறா, அப்படிதான் ஹெவன்டா ஹெவனுக்கு மேலேண்டா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக பண்ணிக்கிட்டே இருக்கான். அன்செட் பண்ணி ஜங்குக்கு நம்ம ஜிம்மின்னு செமையாக பண்ணிக்கிட்டு இருக்கான். 10 ரவுண்ட்ஸ் போயிடுது. ஜங்குக்கு ஒரு வழியாக டயர்டாகி அப்படியே ஒரு மாதிரியாக படுத்துருக்கான். ரொம்ப ஜிம்மினும் பார்த்துட்டு, என்னடா என்னாச்சு, போடா மயிறு, எத்தனை ரவுண்டு போயாச்சு, முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் தூங்க போகிறேன்,
சரி சரி ஓகே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்ட் பண்ணுறான் ஜிமின் வந்து ஹக் பண்ணி தூங்கிடுறாங்க 2 பேருமே. ஆனால் காலையில் விடியுது. ஜிமின் அம்மா வந்து காஃபி கொடுக்க வந்திருப்பாங்க ஜிமினுக்கு. கதவை திறந்து உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. செம்ம ஷாக்ல நிற்கிறாங்க ஜிமின் அம்மா வந்து. ஏடா அதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். அதே எபிசோட்ல பார்க்கலாம் ஜிம்மினும் ஜங்குக்கும் என்ன பண்ண போறாங்க இதுக்கப்புறம். சின்ன லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் அழுத்திங்க. லவ் யூ, சரங் யூ, பகுஷிப்பு, பை பாய்.